12ஆம் வகுப்பு ஆசிரியர்களுக்கு நன்றி கூறி இந்த சிறு அன்பளிப்பு வழங்க உள்ளோம். முதலாவதாக பரிசு வழங்க நமது பள்ளி செயலர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். முதல் பரிசை நமது தலைமை ஆசிரியர் திரு வி குகன் அவர்கள் 12ஆம் வகுப்பில் அனைத்து மாணவர்களுக்கும் வரலாற்று பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற வைத்தார். பாராட்டி அவர்களுக்கு சிறு அன்பளிப்பு வழங்குகிறோம். மாணவர்கள் அனைவரும் பரவரம் சென்று கூறியிருக்கிறது. 12ஆம் வகுப்பு ஏ மற்றும் A1 பிரிவில் கணித பிரிவு நமது உதவி தலைமை ஆசிரியர் திருமதி ஸ்ரீ அமிர்தவல்லி அவர்கள் அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி பெற வைத்து பெருமை பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கு இந்த அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக நமது நிர்வாக குழு உறுப்பினர் திரு ஐ புன்சாமி அவர்களை அன்பு அழைக்கிறேன். அடுத்தபடியாக 12th A, A1, BC 4 வகுப்பிலும் அனைத்து மாணவர்களின் தேர்ச்சி பெற வைத்த ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி பெற வைத்த திருமதி எஸ் அனிதா அவர்களை பாராட்டி அடுத்தபடியாக புத்தக ஆசிரியர் திரு நன்றி. அடுத்தபடியாக தமிழ் பாடத்தில் 12th A, A1, B, 10th A ஆகிய வகுப்புகளில் அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி பெற வைத்த திரு பொற்களின் ஆசிரியர் அவர்களை கௌரவிக்கிறோம். அடுத்தபடியாக பஞ்சாயத்து தலைவர் திரு எஸ் வைத்திலிங்கம் அவர்களை அன்பு அழைக்கிறேன். அடுத்தபடியாக திரு சயின்ஸ் பாடத்தில் 10th D மற்றும் 12th A and B இல் உயிரியல் பாடத்தில் தாவரவியல் ஆசிரியர் எம் கல்பனா ஆசிரியர் அவர்களை பாராட்டி கௌரவிக்கிறோம். திருமதி கல்பனா ஆசிரியர். அடுத்தபடியாக 12th C, 10th D ஆகிய 2 வகுப்புகளிலும் தமிழ் பாடத்தில் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற வைத்த திருமதி எஸ் சரஸ்வதி ஆசிரியர் அவர்களை கௌரவிக்கிறோம். அடுத்தபடியாக 12th C, 10th D எக்கனாமிக்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி பெற வைத்த திருமதி ஸ்ரீ நாராயண உமாராணி அவர்களை கௌரவிக்கிறோம். அவர்களை நமது ஸ்டூடெண்ட்ஸ் நிர்வாகி அவர்கள் கௌரவிக்கிறார்கள். 10th D இங்கிலீஷ் அண்ட் 12th C எக்கனாமிக்ஸ். அடுத்தபடியாக திரு ஜே ஜார்ஜ் ஆசிரியர் 12th A, A1, B ஆகிய 3 வகுப்புகளிலும் அனைத்து மாணவர்களையும் பிசிக்ஸ் பாடத்தில் இயற்பியல் பாடத்தில் தேர்வு பெற வைத்த திரு ஜே ஜார்ஜ் அருள்ராஜ் அவர்களை கௌரவிக்கிறோம். அடுத்தபடியாக 12th A பயோசுவாலஜி அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி பெற வைத்த திரு எம் சிவகுமார் ஆசிரியர் அவர்களை கௌரவிக்கிறோம். அவர்களுக்கு நமது முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு வி துரை அவர்கள் கௌரவிக்கிறார்கள். அடுத்தபடியாக திருமதி ஏ வெள்ளையம்மாள் 12th A கெமிஸ்ட்ரி பாடத்தில் அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி பெற வைத்தார். பாராட்டி திரு அன்பு வழங்குகிறோம். அடுத்தபடியாக 12th C அக்கௌண்டன்சி மற்றும் காமர்ஸ் 2 பாடத்திலும் அனைத்து மாணவர்கள் தேர்ச்சி பெற வைத்த திருமதி ஸ்ரீ ரதிதேவி ஆசிரியர் அவர்களை பாராட்டி பரிசு வழங்குகிறோம். அடுத்தபடியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியலில் 12th A1 மாணவர்களை தேர்ச்சி பெற வைத்த எம் மகேசன் ஆசிரியர் அவர்களை பாராட்டுகிறோம்.
அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பில் 294 மாணவர்கள் தேர்வு எழுதியில் 286 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள். 97.3%. அதில் அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி பெற வைத்த 10th A and B இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் பாடத்தில் தேர்ச்சி பெற வைத்த திரு KP சமுத்திரபாண்டியன் ஆசிரியர் அவர்களை அடுத்தபடியாக 10th F பிரிவில் சயின்ஸ் பாடத்தில் தேர்ச்சி பெற வைத்த திரு R சம்பத் ஆசிரியர் அவர்களை பாராட்டுகிறோம். அடுத்தபடியாக 10th A சயின்ஸ் அறிவியல் பாடத்தில் அனைத்து மாணவர்கள் தேர்ச்சி உரைத்த சி சரவணன் ஆசிரியர் அவர்களை பாராட்டுகிறோம். அடுத்தபடியாக 10th C அறிவியல் பாடத்தில் அனைத்து மாணவர்கள் தேர்ச்சி உரைத்த எஸ் பொன்குமரன் ஆசிரியர் அவர்களை 10th A மேத்ஸ் கணிதத்தில் அனைத்து மாணவர்கள் தேர்ச்சி உரைத்த எம் ராஜசேகரை பாராட்டுகிறோம். அடுத்து 10th B பாட வகுப்பில் கணித பிரிவில் டி பிரபு ஆசிரியர் அவர்களை பாராட்டுகிறோம். அடுத்தபடியாக 10th B மேத்ஸ் 10th E சயின்ஸ் 2 வகுப்பிலும் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி உரைத்த திரு எம் செல்லத்துறை ஆசிரியர் அவர்களை பாராட்டுகிறோம். அடுத்தபடியாக 10th E கணித பாடத்தில் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி உரைத்த திருமதி டி செல்வகலா ஆசிரியர் அவர்களை பாராட்டுகிறோம். அடுத்தபடியாக 10th F கணித பாடம் திருமதி செல்வி முத்துலட்சுமி அவர்கள் செல்வகலா ஆசிரியர் அவர்களை பாராட்டுகிறோம். அதுவே 10th F கணித பாடத்தில் அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி வைத்த எஸ் முத்துலட்சுமி ஆசிரியர் அவர்களை பாராட்டுகிறோம். 10th E வகுப்பில் ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி பெற வைத்த AVM திருமதி AVM ராஜேஸ்வரி ஆசிரியர் அவர்கள் சார்பாக அவர்கள் கணவர் சிறப்பு ஆசிரியர் அவர்களை பரிசில் பெற்றுக்கொண்ட அன்பு அழைக்கிறேன். அடுத்தபடியாக 10th A B E ஆகிய 3 வகுப்புகளிலும் வரலாற்று பிரிவில் அனைத்து மாணவர்கள் தேர்ச்சி உரைத்த ஜே அழகன் ஆசிரியர் அவர்களை அடுத்தபடியாக 10th F சோசியல் சயின்ஸில் அனைத்து மாணவர்கள் தேர்ச்சி உரைத்த திருமதி கற்பூரி ஆசிரியர் அவர்களையும் பாராட்டுகிறோம். அடுத்தபடியாக 10th D அடுத்த E 2 வகுப்புகளிலும் வரலாற்று பிரிவில் அனைத்து மாணவர்கள் தேர்ச்சி பெற வைத்த பி கலைவாணி நமது முன்னாள் தமிழாசிரியர் அவர்கள் பாராட்டுகிறார்கள். அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பில் 100% 100 மதிப்பெண் பெற்று பாடுபட்ட நமது பள்ளி ஆசிரியர் அவர்களை கௌரவிக்கிறோம். முதலாவதாக திரு சி பிரபு ஆசிரியர் அவர்கள் வகுப்பில் 3 மாணவர்களை 100 பெற வைத்துள்ளார்கள். கணித பாடத்தில் அவர்களை பாராட்டி இந்த பொதுவாக அன்பளிக்க வருகிறோம். அடுத்தபடியாக திரு செல்வி எஸ் முத்துலட்சுமி அவர்கள் வகுப்பில் 1 மாணவரை 100 மதிப்பெண் பெற வைத்துள்ளார்கள். அவர்களையும் பாராட்டுகிறோம்.
மாணவர்களை 100 மதிப்பெண்கள் பெறப்பட்டுள்ளார்கள். அவர்களையும் பாராட்டுகிறோம். திரு ஆர் சம்பத்தாசிரியர் அவர்கள் அறிவியல் பாடத்தில் 2 மாணவர்களை 100 பெறப்பட்டுள்ளார்கள். அவர்களையும் பாராட்டுகிறோம். அடுத்தபடியாக திரு சி சரவணன் ஆசிரியர் அவர்கள் 2 மாணவர்களை 100 பெறப்பட்டுள்ளார்கள் அறிவியல் பாடத்தில். அவர்களையும் பாராட்டுகிறோம். அடுத்தபடியாக திரு எஸ் பொன்குமரன் ஆசிரியர் அவர்கள் 2 மாணவர்களை அறிவியல் பாடத்தில் 100 பெறப்பட்டுள்ளார்கள். அவர்களையும் பாராட்டுகிறோம். அடுத்தபடியாக திருமதி எம் கல்பனா ஆசிரியர் அவர்கள் 4 மாணவர்களை அறிவியல் பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். அவர்களை பாராட்டுகிறோம். அடுத்தபடியாக திரு எம் செல்லதுரை ஆசிரியர் அவர்கள் 4 மாணவர்களை அறிவியல் பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். அடுத்தபடியாக ஜே அழகன் ஆசிரியர் அவர்கள் 8 மாணவர்கள் 8 மாணவர்களை வரலாற்று பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை பெற்றுள்ளார்கள். அவர்களை நல்லா தரவர்கள் சொல்ல முடியுது. அடுத்தபடியாக திருமதி இ கர்மவதி ஆசிரியர்கள் 7 மாணவர்களை 100 பெறப்பட்டுள்ளார்கள். அவர்களையும் பாராட்டுகிறோம். அடுத்தபடியாக எஸ் கலைவாணி ஆசிரியர் அவர்கள் 7 மாணவர்களை 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் பெருமை பெற்றுள்ளார்கள். அவர்களையும் பாராட்டுகிறோம். இதுபோல் வரும் கல்வி ஆய்விலும் நமது ஆசிரியர்கள் உங்களுக்காக பாடுபட காத்திருக்கிறார்கள். ஆகவே மாணவ மாணவியர்கள் வரும் பொதுத் தேர்வில் நல்ல தேர்ச்சி சதவீதம் பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்க்க முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்பார்ந்த மாணவ மாணவிகளுக்கும் இன்று நம்முடைய மேடையில் வீட்டிற்குரிய பெரியவர்களுக்கும் ஒரு அன்பான ஒரு பண்பான வேண்டுகோள் என்னன்னா, இன்னைக்கு நம்மளுடைய பள்ளிக்கூடம் இவ்வளவு தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல குறிப்பாக ஆலங்குளம் வட்டாரத்தில் மிக சிறந்த பள்ளியாக உருவாவதற்கு காரணமே நம்முடைய இப்ப பிரைஸ் வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த டீச்சர்ஸ் மற்றும் மற்ற ஸ்கூல் டீச்சர்ஸ் அனைவரும் அவங்களுடைய டெடிகேஷன், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்க எல்லாத்துக்கும் இருக்கு. வேற ஒரு சரிங்க, அந்த அவங்களுடைய டெடிகேஷன் சாட்டர்டே சண்டே வாரத்தில் 7 நாளுமே அவங்களுடைய ஒர்க் அவ்வளவு தீவிரமா இருக்கு. எனக்கு பாஸ் பண்ண வைக்கணும், நம்மளுடைய மாணவர்கள் தோல்வியடையக்கூடாது, அவன் லைஃப்ல இதுல தோல்வி அடைஞ்சா லைஃப்ல தோல்வி அப்படிங்கிற பயங்கரமான எண்ணத்தோடு மிகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள். அவருக்கு ஒரு சிறு பரிசாக அவர் இந்த ஸ்டேஜ் ஆனுவல் ஃபங்க்ஷன்ல கௌரவிக்கும் விதமாக இந்த சிறுக்கு மேலும் நம்முடைய பள்ளி மாணவ மாணவிகள் படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டிலும் மிகவும் சாதனை படைத்தவர்கள். ஏன்னா இந்த ஆண்டு மட்டும் நம்முடைய பள்ளி அங்க ஸ்டேட் விடுவிக்கிறது அங்க இருந்து யாரும் நினைக்கிற இன்னைக்கு ஸ்டேட் போயிருக்குது. ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல நம்முடைய மாநிலத்திற்காக 3 பிள்ளைங்க, மொத்தம் 11 பிள்ளைங்கள்ல 3 பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 பிள்ளைங்களையும் செலக்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம மாநிலத்திற்காக ஆட சென்று இப்ப கருதுல பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல போய் அந்த 3 பிள்ளைங்க ஆடி குவார்டர் ஃபைனல் காலிறுதி ஆடுறதுல தோல்விக்கு வந்து நம்முடைய மாநிலத்திற்கு நம்முடைய பள்ளிக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்துள்ளார்கள். அந்த மாணவிகளை கௌரவப்படுத்தும் விதமாக திரு அன்பளிப்பு நிர்வாகத்தின் சார்பாக முதலாவது பெண்கள் சுதா அப்படிங்கிற மாணவி சுதா
கொஞ்சம் பயங்கரமா கிளாப் பண்ணுவோம். அவரோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா 9 நிமிஷம் கோகோவில், ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் மரகாடிக்கா ஸ்டேட் டீம்ல, அதாவது நேஷனல்ஸ் டீம்ல. அவங்க அப்பா இருக்காங்க. ஏன்னா அவங்களோட டெடிகேஷன் விளையாடக்கூடாது, இல்லை விளையாடட்டும், படிப்பு இம்பார்ட்டன்ட், எந்த வித தடையும் இல்லாமல் அந்த படிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி அவங்க இது பண்ணியிருக்காங்க. அந்த அவங்க அப்பாவுக்கு பயங்கரமாக கிளாப் பண்ணுங்க. பேரண்ட்டுக்கு பொண்ணாங்க பற்றி அவங்க கௌரவிக்கிறோம். அவருக்கு வந்து ஒரு சுமார் கிஃப்ட்டு. அடுத்து கவி தமிழ்ச்செல்வி அப்பாவுக்கு சரி இது கிளாப் பண்ணுங்க. நல்ல அப்புறம் இது கோகோ ஸ்டூடெண்ட்ஸ்ல நேஷனல் டீமுக்கு அந்த ஸ்டேட் டீமுக்கு ஆடக்கூடிய பிள்ளைங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஃபுட்பால் டீம்ல ஸ்டேட் டீம்ல ஒரே ஒரு மதுரைக்கு பெற்றோருள்ள அத்தனை பள்ளிகள்ல ஒரே ஒரு மாணவி நம்முடைய பள்ளி மாணவி. இதே அப்படிங்கிற பொண்ணு இப்ப ஒரிசால ஆடி இருக்கா. நம்ம ஸ்டேட் டீமுக்கு வந்து ஒரிசால ஆடி இருக்கா. அவ இல்ல, அவ சார்பாக அவ அப்பா வந்திருக்காங்க. நம்ம கிளாப் பண்ணுங்க. மாணவ மாணவிகளை கவனித்திருக்கு. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு நன்றியுரை. நன்றியுரை அடுத்து வந்து நம்முடைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம். நன்றியுரை நம்முடைய மூத்த ஆசிரியர் தமிழாசிரியர் பச்சிலேன் அவர்கள். பொங்கல் பண்டிகை வரவிருக்கும் இந்த சூழ்நிலையிலே நாம் கை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற நோக்கோடு முப்பெரும் விழாவாக இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் நன்றிகளை நவிலும் முன்பு ஒரு சில கருத்துக்களை சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். நாம் ஒரு பார்த்த படத்தில் அவங்க அம்மா வந்து ஒரு பையனை டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறாங்க. அவங்க அப்பா வந்து தொழில் அதிபர் ஆகணும்னு விரும்புகிறார். ஆனால் அந்த பையன் ஏக்கத்தோடு கேட்கிறான், அப்பா என்னிடம் நான் என்னவாக வேண்டும் என்று கேட்க மாட்டீர்களா என்று கேட்டான். அதனால் பெற்றோர்கள்லாம் பையனுடைய விருப்பத்திற்கு நீங்கள் வழிவிட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு, சென்னையில் வெள்ளம் பாதித்த போது அங்கே உள்ள எல்லோரும் மனித நேயத்தோடு நடந்துக்கிட்டாங்க. நம்முடைய பள்ளியில் இளங்கோங்க ஆசிரியர் அவர்களுக்கென நிதி அனுப்பினார், பையனுக்கு பிரித்து அனுப்பினார். இப்படிப்பட்ட சிறந்த உள்ளங்கள்லாம் மனித நேய எண்ணங்கள்லாம் இங்கே இருக்கு. இந்த பள்ளி பல்லாண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்முடைய விளையாட்டு போட்டியில் பரிசுகளை அள்ளி தந்த தங்கவேல் ஜுவல்லரிக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதற்கு விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களிடம் வரவேற்புரை நிகழ்த்திய எங்களுடைய தலைமை ஆசிரியர் சுகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பட்ட போதும் பல மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கின்ற நம்முடைய தொழிலதிபர் ஏபி நடராஜன் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய ஐ பொன்சாமி அவர்கள் சிராஜிதார் அவர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய விடிவெள்ளியாக திகழக்கூடியவர், இந்த கட்டிடம் அவர் இல்லை என்றால் நிச்சயமாக வந்திருக்காது, அவருக்கும்
காவலாவுரிச்சி பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர்களுக்கும் பால்பாண்டியன் அவர்களுக்கும், எங்களுடைய பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கும், பிவிஎம் பள்ளியின் தாளாளர் எஸ் முத்துக்குமாரவே அவர்களுக்கும், ஓய்வு பெற்ற எங்களுடைய பள்ளியினுடைய ஆசிரியர்கள் துறை சார், ஐயாப்பா சார், ஜெயராஜ் சார், கணவி டீச்சர், பார்வை டீச்சர் போன்ற சுப்பையா சார் போன்றவர்களுக்கும், சுப்பையா பாண்டியன் அவர்களுக்கும், வி சுப்பிரமணிய பாண்டியன் அவர்களுக்கும், ஆண்டறிக்கை வாசித்த அமிர்தவல்லி டீச்சர் அவர்களுக்கும், விளையாட்டு அறிக்கை வாசித்த சிவகுமார் சார் அவர்களுக்கும், டாக்டர் பிரேமா அவர்களுக்கும், மற்றும் அடுத்து கலை நிகழ்ச்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற, உருவாக்கி தரப்போகின்ற ஆசிரியர்களுக்கும் மற்றும் விடுபட்ட அனைவருக்கும், என்னுடைய இதயம் கனிந்த பள்ளி மாணவர்களுக்கும், என் உயிரின் மேலான மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை பள்ளியின் சார்பாகவும், நிர்வாகத்தின் சார்பாகவும், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன்.
Thank you.